பஞ்சாபில் நடைபெற்று வரும் தேசிய அளவிலான கபடி போட்டியில் பீகார் மாநில வீரர்கள் மற்றும் பஞ்சாப் மாநில பார்வையாளர்கள் என இரு தரப்பினரும் இணைந்து தமிழ்நாட்டு வீராங்கனைகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியுள்ளனர். தாக்குதல் நடத்திய தற்குறிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தமிழகத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் வைத்துள்ள கோரிக்கைகள் குறித்து விரிவாக விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பஞ்சாப் மாநிலம் குர்காசி பகுதியில் தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கபடி போட்டித் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகத்தில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், சேலம் பெரியார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்து வீராங்கனைகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். தகுதி சுற்று போட்டியில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக அணி பீகார் மாநிலத்தை சேர்ந்த தர்பங்கா பல்கலைக்கழக அணியை எதிர்த்து விளையாடியது. அப்போது அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக அணி அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியதால் அதை சமாளிக்க முடியாமல் திணறிய தர்பங்கா பல்கலைக்கழக அணியின் வீராங்கனைகள் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக அணி வீராங்கனைகள் மீது ஆத்திரமடைந்து வீராங்கனைகளின் முதுகில் குத்தினர். பீகார் மாநில வீரர்கள் மற்றும் பஞ்சாப் மாநில பார்வையாளர்கள் என இருவரும் இணைந்து தமிழ்நாட்டு வீராங்கனைகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் மைதானத்தில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டதோடு கலவரமாக மாறியது. தமிழ்நாட்டு வீராங்கனைகள் தலை குனிவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்புகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டியில் ஆர்வம் உள்ளவர்கள். இதையும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் சாதனைகளில் ஒன்றாக எடுத்துக்கொள்ள போகிறாரா என்றும் தமிழக மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அடுத்த மாநிலத்திற்கு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்ள செல்லும் வீரர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய மறுத்துவிட்டதா அல்லது வழக்கம்போல் அலட்சியமாக இருந்து விட்டதா தமிழக விளையாட்டுத்துறை என்ற தமிழக மக்களின் கேள்விக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்பில் உள்ளனர். தமிழக விளையாட்டு வீரர்களும் தமிழக மக்களும் அனைத்து வீராங்கனைகளுடன் தமிழ்நாடு அரசு பக்கபலமாக நிற்கவில்லை என்றாலும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் உறுதியாக நிற்பார்கள் என்ற கருத்தையும் தெரிவித்து உள்ளனர் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வம் உள்ள ஆர்வலர்கள். கோப்பையை வாங்கி வந்த பிறகு கோடிகளை கொடுப்பதை விட விளையாடும் வீரர்களுக்கு அளிக்கும் பாதுகாப்பே கோடிகளை விட பெரியது என்றும் தமிழகத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். தமிழ் மண்ணில் பிறந்த பிள்ளைகளை களத்தில் வெல்ல முடியாமல் கண்மூடித்தனமாக அடித்து அவமானப்படுத்திய காட்சிகள் ஒட்டுமொத்த மக்களிடமும் பெரும் கோபத்தை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில்தான் தமிழகத்தில் விளையாட்டு போட்டிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் உரிய அங்கீகாரம் கொடுத்து ஊக்குவித்ததோடு அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கும் தேவையான சர்வதேச தரத்திலான மைதானங்களை சென்னை மாநகரில் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சர்வதேச டென்னிஸ் மைதானம், வேளச்சேரியில் உள்ள சர்வதேச நீச்சல் குளம் மற்றும் வளாகம், பெரியமேட்டில் உள்ள சர்வதேச ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் வெளி விளையாட்டு அரங்கம், எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் சர்வதேச ஹாக்கி மைதானங்கள் மற்றும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஜே மைதானம் என அனைத்து விளையாட்டு மைதானங்களும் கட்டப்பட்டதாகும். ஆக திமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் போதிய முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். திமுக அரசின் விளையாட்டுத்துறை மற்றும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் மீதான அலட்சிய போக்கின் தொடர்ச்சிதான் பீகார் மாநில வீரர்கள் மற்றும் பஞ்சாப் மாநில பார்வையாளர்கள் என இருவரும் இணைந்து தமிழ்நாட்டு வீராங்கனைகள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி இருப்பது வேதனை அளிப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லை. வெளி மாநிலங்களுக்கு விளையாடச் செல்லும் தமிழக விளையாட்டு வீரர்களுக்கும் விளையாட்டு மைதானத்தில் உரிய பாதுகாப்பை திராவிட மாடல் அரசால் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக விளையாட்டு போட்டிகளில் மீது ஆர்வம் உள்ளவர்கள், பாதிக்கப்பட்டுள்ள வீராங்கனைகளின் பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வேதனையுடன் தெரிவித்து உள்ளனர். நேயர்களே, மீண்டும் இதுபோன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.